السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. صدق الله العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் வார்த்தைகளை தொடர்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வாழ்வை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லவர்கள், நாதாக்கள் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனிதர்களுக்கு பல்வேறு விதமான அருட்கொடைகளை கொடுத்திருக்கிறார். அவன் கொடுத்திருக்கின்ற அருட்கொடைகளில் மிக உன்னதமான அருட்கொடை குழந்தை செல்வங்கள். குழந்தை செல்வங்களினுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும்? அவர்களினுடைய எதிர்காலம் ஒளிமயமானதாக இருக்க வேண்டுமா, அல்லது அவர்களினுடைய எதிர்காலம் இருள் நிறைந்ததாக இருக்க வேண்டுமா என்பதை குறித்துண்டான திட்டமிடல் யாருக்கு அவசியம் என்றால், அந்த குழந்தை பேரை பெற்றிருக்கக்கூடிய அற்புதமான பெற்றோர்களுக்கு அது இருக்கிறது. ஒரு பிள்ளையை எப்படி வளர்த்தெடுக்க வேண்டும், ஒரு பிள்ளைகளுக்குண்டான விஷயங்களை எப்படியெல்லாம் கையாள வேண்டும் என்கின்ற விஷயங்களை குறித்து நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்ற பல்வேறு விஷயங்களை குறித்து நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளிடத்தில், பிள்ளைகளிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விஷயத்தை சொல்லித் தருகிற போது அக்ரிமு அவுலாதக்கும் வ அஹ்சினு அதபஹும் என்று சொல்லித் தருகிறார்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு மரியாதை கொடுங்கள் என்கிறார்கள். வ அஹ்சினு அதபக்கும், அவர்களிடத்தில், உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் நல்ல முறையில் ஒழுக்கங்களை கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லித் தருகிறார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான சிந்தனை இருப்பதை போல ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்த பிள்ளைகள் தனக்கென்று ஒரு மரியாதை வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், தனக்கென்று ஒரு அந்தஸ்து வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அந்த அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொல்லித் தருகிறார்கள். அக்ரிமு அவுலாதக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்குண்டான மரியாதையை நீங்கள் செய்யுங்கள் என்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபாக்கள் அத்தனை பேரும் உட்கார்ந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு பாலோ அல்லது ஏதோ ஒரு குடிபானம் கொண்டு வரப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வலப்புறத்தில் சில சஹாபாக்கள், இடப்புறத்தில் சஹாபாக்கள் என்று உட்கார்ந்திருக்கிறார்கள். அப்படி உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த தோழர்களில் இடப்புறம் உட்கார்ந்திருப்பவர்கள் அத்தனை பேரும் வயது முதிர்ந்த சஹாபாக்கள். ஆனால் வலப்புறத்திலே உட்கார்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் சின்ன சின்ன வயதுடைய சஹாபாக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்திருக்கக்கூடிய அந்த குடிபானத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலிலே அருந்துகிறார்கள். அருந்து முடித்துவிட்டு தன் கையில் வைத்திருக்கக்கூடிய மீத பானத்தை யாருக்கு கொடுக்கலாம் என்று வருகிற போது
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே கொஞ்சம் யோசித்து பார்க்கிறார்கள். இடப்புறம் இருக்கக்கூடிய சஹாபிகள் அத்தனை பேரும் வயது முதிர்ந்தவர்கள், வலப்புறத்திலே உட்கார்ந்திருக்கக்கூடிய அத்தனை தோழர்களும் சின்ன சின்ன வயதை உடையவர்கள். ஆனால் நம்முடைய சிந்தனை என்ன தோன்றும் என்றால், வயது முதிர்ந்தவர்களை முற்படுத்த வேண்டும், சின்ன பிள்ளைகள் அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்து கொள்வோம் அல்லவா? இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு விஷயத்தை கவனிக்கிறார்கள். ஒன்று, வயது முதிர்ந்த சஹாபாக்கள் என்று வயது முதிர்ந்தவர்களை முற்படுத்துவதா, அல்லது வலப்புறம் என்கின்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சஹாபாக்களை முற்படுத்துவதா என்று பார்க்கிற போது வலப்புறத்திலே அமர்ந்திருக்கக்கூடியவர்களை முற்படுத்தியாக வேண்டும். ஆனால் இடப்புறத்திலே உட்கார்ந்திருப்பவர்கள் அத்தனை பேரும் வயது முதிர்ந்த சஹாபாக்கள். அப்படியா இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வலப்புறத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சிறுவரிடத்தில் கேட்கிறார்கள், எனக்கு வந்திருக்கக்கூடிய இந்த பாலை இந்த குடிபானத்தை நான் அறிந்துவிட்டேன், மீதி இருக்கக்கூடிய அந்த பானத்தை உங்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த ஆசையில் நான் இடப்புறத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய வயது முதிர்ந்த சஹாபாக்களுக்கு கொடுக்கவா என்று வலப்புறத்திலே இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையனிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு ஆலோசனை கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் இடப்புறத்திலே இருக்கக்கூடிய சஹாபாக்களை முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கு அந்த பானத்தை கொடுத்திருக்கலாம். ஆனால் ஒரு சிறுவராக இருந்தாலும் கூட வலப்புறத்திலே அவர் உட்கார்ந்திருக்கிறார், அதற்குண்டான மரியாதை கொடுக்க வேண்டும் என்று இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரியவரா சிறியவரா என்று பாகுபாடெல்லாம் பார்க்காமல் ஒரு விஷயத்தை அங்கே ஆலோசனையாக அந்த சிறுவருக்குண்டான மரியாதையை கொடுத்தார்கள் அல்லவா? இங்கேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறுவரிடத்தில் எப்படியெல்லாம் மரியாதை கொடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த சிறுவர்கள் எப்படி மனநிலையில் இருப்பார்கள் என்பதை புரிந்து கொண்டு அங்கே அனுமதி கேட்கிறார்கள். ஆனால் உட்கார்ந்திருக்கக்கூடிய தோழர்கள் சாமானியமானவர்கள் அல்லவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே உட்கார்ந்திருந்த சின்ன பிள்ளையாக இருந்தாலும் கூட விவரமான பிள்ளையாக இருக்கும் அல்லவா? அங்கே அந்த குழந்தை சிறுவர் பதில் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் குடித்து மிச்சம் கொடுக்கக்கூடிய இந்த பானத்தை முதலில் நான் யாருக்கும் விட்டு தருவதற்கு தயாராக இல்லை என்று அந்த இடத்திலே அவர் பெற்றுக்கொள்கிறார். நாம் விளங்க வேண்டிய செய்தி என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லித் தருகிறார்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு உரிய மரியாதையை கொடுங்கள் என்று சொல்லித் தருகிறார்கள். இந்த இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரியவரை விட சின்ன குழந்தைகளுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரிய மரியாதையை கொடுத்து அங்கே கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஞானம் எதை கொடுக்க வேண்டும் என்றால், அவர்களுக்கு கல்வி அறிவை புகட்ட வேண்டும். சாதாரணமாக நாம் உலகத்திலே யோசித்து பார்க்கிறோம், எதிர்கால வாழ்க்கையில் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று யோசித்து பார்க்கிற போது, என்னுடைய பிள்ளையினுடைய வருங்காலம் நல்ல முறையில் இருக்க வேண்டும், அவருக்கென்று ஒரு இருப்பிடத்தை நான் தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அவருக்கென்று பொருளாதார சூழலிலே உயர்ந்த நிலையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் இந்த இரண்டு செல்வங்களை விட, அவருக்குண்டான இருப்பிடத்தை நாம் தேர்வு செய்து கொடுப்பதை விட, அவருக்குண்டான செல்வத்தை நாம் தேர்ந்தெடுத்து கொடுப்பதை விட அற்புதமான ஒரு செல்வம் இருக்கிறது என்றால் அழியாத செல்வம், அவர்களுக்கு என்றும் இல்லாத ஒரு செல்வம், அழிந்து போகாத செல்வம் இருக்கிறது அல்லவா? அந்த அழிந்து போகாத செல்வத்தை அவர்களுக்கு நாம் கொடுக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அழிந்து போகாத செல்வம் என்ன? அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கல்வி அறிவை நாம் கொடுத்தாக வேண்டும். சில நேரங்களிலே வீட்டு சூழல்கள் மோசமாக இருக்கலாம். ஒரு குழந்தைக்கு நாம் என்ன கல்வியை கொடுக்க வேண்டுமோ அந்த கல்வியை கொடுக்க முடியாத சூழல்களிலே இருக்கலாம். அப்படி இருந்தாலும் கூட நம்முடைய தற்காலத்தை யோசித்து பார்த்து, இந்த குழந்தை பொருளாதார சூழலிலே நாம் சிக்குண்டு இருக்கிறோம் என்று நம்முடைய கவனத்தை நாம் மேற்கொண்டு அந்த குழந்தைகளை வேலை வாங்கி அவர்களின் மூலமாக பொருள் ஈட்டி தற்காலத்தினுடைய கஷ்டங்களை நம்முடைய நிம்மதியை பெருக்கிக் கொள்வதை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிற விஷயம் என்னவென்றால், அந்த குழந்தைகளுக்கு எதிர்காலத்தை கவனித்தல் கொள்ள வேண்டுமானால் அழியாத கல்வி அவர்களுக்கு நாம் கொடுப்பதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். அப்படி அழியாத செல்வங்களை பெற்றவர்களுடைய வாழ்வியலை நாம் படித்து பார்க்கிற போது மிகப்பெரிய கஷ்டத்தில் இருந்தவர்கள் தான் பிற்காலத்தில் மிகப்பெரிய உன்னதமான அந்தஸ்தை அடைந்தவர்களாக இருக்கிறார்கள். ஹஜ்ரத் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உலகத்திலே இமாம்கள் என்று வரிசைப்படுத்தப்படக்கூடிய மார்க்கத்தினுடைய சட்ட நுட்பங்களை நமக்கு எழுதி தந்திருக்கக்கூடிய 40 இமாம்கள் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்களில் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சின்ன வயதில் தந்தை இழந்தவர்கள்.
ஒரு வீட்டிலே தந்தை இழந்து விட்டால் அந்த வீட்டினுடைய சூழல் எப்படி இருக்கும் என்பதை தந்தை இழந்தவர்களுக்கு தெரியும். அவ்வளவு கஷ்டத்திலே அவர்கள் உள்ளாக்கப்படுவார்கள். ஒரு குடும்பத்தினுடைய சூழ்நிலை மிகவும் மோசமான முறையிலே ஆகி போய்விடும். அப்படி இருக்கக்கூடிய அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குளிர்காலத்தில் பொது செய்வதற்கு முடியாத சூழலில் அந்த சின்னஞ்சிறுவருக்கு தாயாக இருக்கக்கூடியவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், அவர்களுக்கு நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், அவரை அடுத்த கட்டத்திலே பிற்கால வாழ்க்கையில் ஒளிமயமான வாழ்க்கையை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்த அவர்களுடைய தாயார் அவர்களுக்கு என்று ஒது செய்வதற்கு சுடுதண்ணியை ஏற்பாடு செய்து கொடுத்து நல்ல முறையில் அவர்களை ஒது செய்ய வைத்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களை அழைத்து கொண்டு பள்ளிவாசலுக்கு வருவார்களாம். அப்படி பள்ளிவாசலுக்கு வந்து அவர்கள் தொழுது முடிக்கின்ற வரை அந்த இடத்துல இருந்துவிட்டு அந்த குழந்தைக்காக துஆ செய்வார்கள். யா அல்லாஹ், இந்த இடத்தில் நான் என்னுடைய குழந்தையை உன்னுடைய இல்லத்திலே நான் கொண்டு வந்து விட்டு விட்டேன், உன்னுடைய தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றுவதற்காக அந்த குழந்தையை நான் வைத்து விட்டேன் என்று ஒரு குழந்தையினுடைய கஷ்டத்திலே அவர்கள் பங்கெடுத்து அந்த குழந்தையை நல்ல நிலைக்கு உருவாக்க வேண்டும் என்ற ஆசையில் எல்லாவற்றையும் செய்து கொடுத்து அந்த தாயார் அவர்களினுடைய முயற்சியினால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹஜ்ரத் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை மிகப்பெரிய ஹதீஸுகளை வல்லுநராக, ஹதீஸுகளை ஆய்வு செய்யக்கூடிய மிகப்பெரிய திறனாளியாக அவர்களை உருவாக்கினார்கள் என்றால் அவர்களுடைய அந்த தாயாரினுடைய மிகப்பெரிய முயற்சி என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்று உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கிரதங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஹதீஸு கிரதங்களிலேயே உன்னதமான கிரதமாக இருக்கக்கூடிய புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினால் கோர்வை செய்யப்பட்ட புகாரி ஷரீஃப் இருக்க குர்ஆனிற்கு அடுத்தபடியாக எல்லோராலும் அங்கீகரிக்கப்பட்ட சரியான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபிமொழியை கோர்வை செய்திருக்கக்கூடிய அற்புதமான ஆற்றலுக்கு சொந்தக்காரர் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இதே போன்று தந்தையை இழந்தவர்கள். அப்படி தந்தை இழந்திருக்கக்கூடிய புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு இன்னொரு சங்கடமும் சேர்ந்திருந்தது. அவர் சின்ன வயதில் பார்வை இழந்தவர்களாக இருந்தார்கள். இப்படி இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் தாயார் அவர்கள் இந்த குழந்தை சின்ன பருவத்தில் கணவனை இழந்திருந்து இவர்களும் அனாதை சிறுவராக இருக்கக்கூடிய நேரத்தில், அதுவும் பார்வை இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் இவர்களை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு அற்புதமான முறையில் நிறைய துஆ செய்கிறார்கள். தன்னுடைய பிள்ளைக்காக துஆ செய்கிறார்கள். ரப்பே, இந்த குழந்தைக்கு பார்வையை நீ மீட்டி தர வேண்டும். பொதுவாக சில நேரங்களில் நாம் செய்யக்கூடிய துஆ என்பது அந்த துஆவினுடைய வலிமையை பொறுத்து மாறிவிடும். எந்த அளவிற்கு அல்லாஹ்விடத்திலே நாம் கையேந்தி கேட்டுக்கொண்டு இருக்கிறோமோ அதனுடைய விளைவு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய எண்ணத்திற்கு தோதுவான முறையில் சில நேரத்தில் ஆக்கி கொடுப்பார். அப்படி இருக்கின்ற போது அவர்கள் அதிகம் துஆ செய்கிறார்கள். என்னுடைய குழந்தைக்கு ரப்பே பார்வையை நீ மீட்டிக்கொடு என்று துஆ செய்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு நாள் இந்த அம்மையாரினுடைய கனவிலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வரச் செய்கிறார். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய தாயாரின் கனவில் வந்து சொல்லுவார்கள், அம்மா, உன்னுடைய துஆவை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அங்கீகரித்து கொண்டார். எத்தனையோ நாட்கள் உங்களுடைய பிள்ளையினுடைய பார்வை திரும்ப வர வேண்டும் என்று துஆ செய்தீர்கள் அல்லவா, அந்த துஆவை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அங்கீகரித்து கொண்டான் என்று அவர்கள் சுப செய்தி சொல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா காலையில் விழித்தெழுகிறார்கள். புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிவருடைய கண்களுக்கு பார்வை தென்படுகிறது. அவ்வளோ பெரிய பாக்கியம் கிடைத்த அந்த புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிற்காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் சொல்லப்பட்ட அற்புதமான வார்த்தைகள் இருக்கிறது அல்லவா, அதை அறிவிப்பாளர்களினுடைய தொடர்களில் அற்புதமான அறிவிப்பை கோர்வை செய்து இந்த உலகத்திற்கு தந்தார்கள் என்றால் ஒரு தாயாரினுடைய முயற்சி, அதை எப்படி அவர்கள் எதிர்காலத்திலே உருவாக்க வேண்டும் என்கின்ற நல்ல துஆ இவ்வளோ பெரிய மனிதர்களை உருவாக்கி இருக்கிறது என்றால் இங்கேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் அல்லவா, உங்களுடைய பிள்ளைகளினுடைய ஒழுக்கங்களை நல்ல முறையில் நீங்கள் ஆக்கி கொள்ளுங்கள். பொதுவாக நாம் பிள்ளைகளினுடைய விஷயத்தில் நாம் அதிகம் கவனம் செலுத்துவதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். ஒரு காலத்தில் கல்வி என்பது தூரமான இடத்தில் அந்த கல்வியை எடுப்பதற்கு சிரமமான காலகட்டத்திலே இருந்த நிலைகளெல்லாம் மாறிப்போய் இன்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கல்வியை மிக எளிதான முறையிலே கிடைப்பதற்குண்டான அவ்வளவு வலிமையான ஒரு நேரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கிற போது நம்முடைய பிள்ளைகளை எந்த விதமான கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட அந்த குழந்தைகள் எந்தெந்த கல்வியை கொடுத்தால் அவர்கள் எதிர்காலத்திலே உயர்மட்ட மக்களாக இருப்பார்கள் என்பதை கருத்திலே கொண்டு அவர்களுக்கு வேண்டிய கல்வியை நாம் கொடுப்பதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். ஏனென்றால் வெறுமனே வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கிறது அல்லவா,
கல்வி கற்றவர்களுக்கும் கல்வி கல்லாதவர்களுக்கும் மத்தியில் ஏராளமான வேறுபாட்டை அல்லாஹ் வைத்திருக்கிறார். சின்ன வயதாக இருந்தாலும் கூட கல்வி கற்ற மனிதன் மிகப்பெரிய ஆளுமையாக அவன் உயர்ந்து விடுகிறான். அதே நேரத்தில் மிகப்பெரிய மனிதன் கல்வி இல்லாத காரணத்தினால் அவன் மிகவும் மதிப்பிற்கு இழந்தவனாக இருக்கிறான் அல்லவா. இந்த மதிப்பையும் மரியாதையும் கொடுக்கக்கூடியது எது என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் அவன் கற்றிருக்கக்கூடிய கல்விதான் மிக உன்னதமான இடத்திலே கொண்டு போய் வைக்கிறது. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கக்கூடிய வஹீயினுடைய செய்தியை எழுதக்கூடிய மிக உன்னதமான பாக்கியத்தை பெற்றவர்கள் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சின்ன வயதில் அந்த குழந்தையை கொண்டு வந்து விடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து விடக்கூடிய நேரத்தில் எல்லோரும் சொல்லுவார்கள், இந்த ஸைத் இப்னு சாபித் அவர்கள் 17 சூறாக்களை மனனமிட்டிருக்கிறார். 17 சூறாக்களையும் அவர் எப்படி மனனமிட்டிருக்கிறார் என்றால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த குர்ஆனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி இறக்கி கொடுத்தாரோ அதே அமைப்பில் மனனமிடக்கூடிய அற்புதமான பாக்கியத்தை பெற்று இந்த ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனனமிட்டிருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் கொண்டு வந்து விட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே கேட்பார்கள், நீங்கள் மனனம் செய்திருக்கக்கூடிய அந்த சூறாவை என்னிடத்தில் சொல்லி காட்டுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர் மனனமிட்டிருக்கக்கூடிய 17 சூறாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒப்பித்து காட்டிய போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுவரிடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை, அவர் என்ன விஷயத்திற்கு தகுதியாக இருப்பார் என்பதை புரிந்து கொண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொல்லுகிறார்கள், நீங்கள் எந்த அளவிற்கு இந்த குழந்தையை பற்றி நற்சான்றிதழ்கள் கொடுத்தீர்களோ, இந்த குழந்தையை பற்றி உயர்வான கருத்தை என்னிடத்திலே சொன்னீர்களோ, அதைவிட உயர்ந்த அந்தஸ்திலே இந்த குழந்தை இருக்கிறது, இந்த சிறுவர் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோடு சேர்த்து கொண்டதோடு மாத்திரமல்லாமல் ஒரு கல்வியை கற்கக்கூடிய தேற்றத்தோடு வந்திருக்கக்கூடியவருக்கு அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த வேண்டும் என்கின்ற உன்னதமான சிந்தனையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுவரிடத்திலே வெளிப்படுத்தினார்கள். உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கிறது, எனவே நான் பிற மக்களிடத்திலே பேசக்கூடிய நேரத்தில், பிற மக்கள் என்னிடத்திலே கருத்துக்களை சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்களினுடைய கருத்துக்கள் சில நேரத்தில் மொழியினுடைய பிரச்சனையினால் எனக்கு தெரியாமல் இருக்கலாம், சுரியானியனுடைய பாஷையோ அல்லது ஹிப்ரு மொழியோ எனக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆற்றலை கொடுத்திருக்கிறார். எனவே அந்த சிறுவரிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஹிப்ரு மொழியை கற்றுக்கொள்ளுங்கள், யூத மொழியை கற்றுக்கொள்ளுங்கள், சுரியானியனுடைய மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று அந்த சிறுவரிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊக்கப்படுத்திய போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த சிறுவருக்கு ஒரு வெறும் 15 நாட்களில் அந்த மொழியை கற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஆற்றலை கொடுக்கிறார். அந்த சிறுவர் கற்றுக்கொள்ளுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னோடு வைத்து கொண்டு பிற மக்களிடத்திலே பேசக்கூடிய நேரத்தில் மொழிபெயர்ப்பாளராக அவரை சேர்த்து கொள்ளுகிறார்கள் என்றால், ஒரு கல்வி அறிவோடு தேட்டத்தோடு வரக்கூடிய மக்களுக்கு அதற்கு அடுத்த கட்டத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்புணர்வு என்பது சமூகத்தை சார்ந்தவர்களும் சரி பெற்றோர்களுக்கும் சரி அந்த கடமைப்பாடு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சில மக்கள் ஏதாவது ஒன்றை சொல்லி சொல்லி அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். பொதுவாக ஒரு கல்வியிலே முன்னேறக்கூடிய நேரத்தில் நாம் சொல்ல வேண்டிய செய்தி என்னவென்றால், நீ இதை படிப்பா, இதை படிச்சுட்ட அப்படின்னா ஒரு நல்ல நிலைக்கு அடைவாய் அல்லவா, அப்படி அடைவதற்கு என்னென்ன ஊக்கங்கள் கொடுக்க வேண்டும் அது அத்தனையும் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளுக்கு மத்தியில் ஊக்கத்தை கொடுத்து ஒரு விஷயத்தை வாங்கி கொள்வார்கள். சாதாரணமாக ஒரு ஓட்டப்பந்தயம் விளையாட்டை வைத்தாலும் கூட இதில் யார் ஜெயித்து வருகிறீர்களோ அவர்களுக்கு நான் பரிசு தருகிறேன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் சின்ன குழந்தை ஒரு பரிசின் மீது ஆசைப்படும் அல்லவா, அந்த பரிசை முன்னிறுத்தி நாம் ஜெயிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அந்த குழந்தைக்கு இருக்கும் அல்லவா, அந்த சிறுவர்களுக்கு இருக்கும் அல்லவா. அதே போன்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன சின்ன விஷயங்களில் ஒருவரை எப்படி மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான அணுகுமுறையை கையாண்டு அவர்களை ஊக்கங்கள் நீங்கள் செய்கிற போது அவர்கள் பின்னாட்களில் மிகப்பெரிய ஒரு கல்வி அறிவுள்ளவர்களாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தி தருகிறார்கள். தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த சின்ன சின்ன சஹாபாக்களை அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு என்று தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த சின்ன சின்ன சஹாபாக்களை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரிசையாக நிறுத்தி வைத்து சொல்வார்களாம்,
என்னிடத்திலே நீங்கள் ஓடி வாருங்கள். யார் முதலிலே என்னிடத்திலே வருவார்களோ அவர்களுக்கென்று நான் சில பரிசுகளை கொடுக்கிறேன் என்ற போது அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு அந்த சின்ன சின்ன பிள்ளைகள் வேகமாக ஓடி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல் அமர்ந்து கொண்டு அந்த போட்டியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெயிப்பவருக்கு பரிசு இருக்கிறது என்று சொன்னார்கள் அல்லவா, அதை அடைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வேட்கையில் போட்டி போட்டார்கள் அல்லவா, இது போன்ற நல்ல வார்த்தைகளை சொல்லி அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதில் ரொம்ப குறிப்பாக அதிகமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நம்முடைய குழந்தைகளுக்கென்று நாம் நிறைய துஆ செய்ய வேண்டும். எத்தனையோ பிள்ளைகள் சில சந்தர்ப்பங்களில் பாதை மாறி போகலாம், பாதை மாறி செல்லக்கூடிய வயதுகளில் இருக்கிறார்கள் அல்லவா. எந்த அளவிற்கு கல்வியை எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கெட்டுப்போவதற்குண்டான வழிவகையும் நிறைந்த காலகட்டத்திலே நாம் ஆண்டு கொண்டு இருக்கிறோம். அப்போ அந்த குழந்தைகளை எப்படி நாம் நல்ல வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டுமோ அந்த வழிக்கு கொண்டு வருவதற்கு எளிமையான முறையில் ஏதாவது தவறு செய்து விடுவார்களே ஆனால் அந்த தவறை கூட கடினமான முறையில் அவர்களை கண்டிக்காமல் எளிமையான முறையில் கண்டித்து அவர்களை நல்வழிப்படுத்துகிற போது அவர்கள் நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதற்குண்டான வழிவகையாக அமைந்து கொள்ளும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம், அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை வேலைக்கு அனுப்புவார்கள். போய் அனுப்பக்கூடிய நேரத்தில் சின்ன பிள்ளை ஏதாவது தெருவில் பார்த்துட்டா அதை நோக்கி அந்த பிள்ளை இருக்கும் அல்லவா, அதே போல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தன்னுடைய சுய வேலைக்காக அனுப்பி வைக்கிறார்கள். தெருவில் மற்ற குழந்தைகள் விளையாண்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதோடு சேர்ந்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் விளையாடுகிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் அனுப்பி வைத்த இந்த அனஸ் அவர்கள் இன்னும் வேலையை முடித்துவிட்டு திரும்ப வரவில்லையே, அங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னு போய் பார்க்கலான்ட்டு பக்கத்தில் போய் பார்த்தா இருக்கக்கூடிய பிள்ளைகள் விளையாடக்கூடிய அந்த விளையாட்டை பார்த்து கொண்டிருக்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய தோளை தட்டி, ஏப்பா இன்னும் போகலையா அப்படின்னு கேட்ட உடனே அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்களாம், யா ரசூலல்லாஹ் இதோ போய்விடுகிறேன் என்று அதற்கு பின்னால் போகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் நான் சொல்லி இருக்கக்கூடிய வேலையை நீங்கள் ஏன் செய்யவில்லை என்கின்ற கடினமான போக்கை கையாளாமல் எளிமையான போக்கையும் மென்மையான போக்கையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைபிடித்தார்கள் அல்லவா. அந்த கடைபிடிப்பு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய பிள்ளைகளை உயர்ந்த நிலைக்கு நாம் ஆகாக்குவான் என்பதிலே சந்தேகம் இல்லை. இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு உண்டான சூழ்நிலை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவ்வளவு நாள் நம்முடைய பிள்ளைகள் விடுமுறையில் இருந்தார்கள். விடுமுறை முடிந்து கல்வியை கற்பதற்காக கற்கக்கூடிய இடங்களுக்கு செல்லுகிறார்கள் அல்லவா, பள்ளிக்கூடமாகட்டும் அல்லது மதரசாக்களாகட்டும். அப்படி செல்லக்கூடிய இடத்தில் நிறைய விஷயங்களை நாம் அவர்களுக்கென்று ஊக்கப்படுத்த வேண்டும். சில நேரத்தில் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடிய நேரத்திலோ அல்லது வீணான விளையாட்டுகளிலே அவர்கள் ஈடுபடக்கூடிய நேரத்திலோ அவர்களினுடைய வீண் விளையாட்டுகளிலிருந்து அவர்களை தூரப்படுத்தி அவர்களுக்குண்டான விஷயங்களை நாம் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய நேரத்தில்தான் அந்த குழந்தைகள் எதிர்காலம் நன்றாக இருக்கும். சாதாரணமாக அன்னைக்கு ஒரு புள்ள வீட்டிலேருந்து வருது அப்படின்னா வந்த உடனே செல்போன் மயமாக போய்விட்டது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அறிவியல் வளர்ச்சியில் மிகப்பெரிய விஷயங்களை இது போன்ற நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திருந்தாலும் கூட இன்றைய சூழ்நிலையில் அவர்கள் அதிகமான முறையில் பயன்படுத்தக்கூடிய காரணத்தினால் இன்றைய உலகம் அறிவியல் உலகம் வேறொன்றையும் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அவர்கள் நினைவாற்றல் குறையக்கூடிய பிள்ளைகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். சாதாரணமாக ஒரு விஷயத்தை நினைவில் வைத்து கொள்ளக்கூடிய பிள்ளைகள் எந்த அளவிற்கு இந்த தொழில்நுட்பத்தை அதிகமான முறையிலே பயன்படுத்துகிறார்களோ நினைவாற்றல் அவர்களை விட்டும் தூரமாக போகிறது. எனவே அவர்கள் நினைவாற்றல் உள்ளவர்களாக அவர்களை உருவாக்க வேண்டுமானால் அவர்கள் கையிலே வைத்திருக்கக்கூடிய இந்த கருவியை கொஞ்சம் தூரப்படுத்தக்கூடிய நேரத்தில் அவர்கள் கல்வியில் அதிகமாக ஒத்துழைப்பு நாம் சேர்ந்து கொடுக்க வேண்டும். அப்படி இருக்கும்போதுதான் அவர்கள் உன்னதமான நிலையை அடைவார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான் அல்லவா, உங்களுடைய பிள்ளைகளும் கண்குளிர்ச்சியாக இருக்க வேண்டுமானால் உரிய முறையில் அவர்களிடத்தில் நாம் நடக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய பிள்ளைகளை நமக்கு மகிழ்ச்சிகரமான பிள்ளைகளாக ஆக்கி தருவான். நாளை கியாமத்துக்கு உண்டான நல்ல மனிதர்களாக அவர்களை நமக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய மறுவை வாழ்வு
உன்னதமான முறையில் இருப்பதற்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டுமானால் அவர்களுக்குண்டான விஷயங்களை, நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுப்பதும், அவர்களுக்கு உரிய மரியாதையை செய்வதும், கல்விக்கு அவர்களுக்கென்று நாம் ஊக்கப்படுத்துவதும், நல்ல முறையில் பரிசுகளை அறிவிப்பு செய்தவர்களை மென்மேலும் ஊக்கப்படுத்துவதும், இது போன்ற செயல்களை செய்யக்கூடிய நேரத்தில் நல்ல பிள்ளைகளாக வருவார்கள் என்பதிலே சந்தேகமில்லை. எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு அதற்குண்டான நல்ல தௌஃபீகை நம் அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.